அனைவருக்கும் வணக்கம். மங்களகுடி பஞ்சாயத்தில் இருக்கின்ற நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் சம்பளம் செல்வம் பேசுகிறேன். இன்னைக்கு கழிவறைகளை பற்றி தான் நம்ம கண்டிப்பாக பேசுவோம். ஏன்னு கேட்டால் நம்ம பஞ்சாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வீடுகளிலையும் கழிவறை கண்டிப்பாக இருக்கப்பட வேண்டும். அது ஏன்னு கேட்டால் அரசு ஒவ்வொருத்தரும் நோய்டி இல்லாமல் சுகாதாரமாக இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பது கழிவறைகள். அந்த அளவுக்கு முக்கியமானது கழிவறை. கழிவறையே அதில் அவ்வளோ சென்சிட்டிவா பண்றாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் கழிவறை கட்டியிருக்கணும். அதுக்கான நிதி உதவிகள் கண்டிப்பாக அரசு துறையில் கொடுக்கப்பட்டது. எல்லார் வீட்லேயும் கட்டியிருப்பாங்க. அதை பயன்படுத்தியிருக்கோமா? அதான் இங்கே இருக்க ஒரு கேள்வி. கழிவறை கட்டப்பட்டது, கழிவறைக்கான தேவைகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டது. அது எல்லாம் கழிவறையை நம்ம யூஸ் பண்றோமா என்பதா இல்லை. நம்ம இனிமே வருகின்ற காலங்களில் எல்லார் வீட்லேயும் கழிவறைகள் யூஸ் பண்ணணும். மழை காலங்களில் இருக்கும்போது ரொம்ப சிரமம். அதெல்லாம் அந்த காலங்களில் நம்மெல்லாம் சின்ன பிள்ளை இருக்கும் போகும்போது அதையெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கழிவறைகள் இல்லாமல் பொது இடங்களில் நம்ம மலம் கழித்து அதன் மூலியமாக பூச்சிகள் புழுகள் ஏற்பட்டு காலரா, இது மாதிரி டைபாய்டு, இந்த மாதிரி நோய்கள் உற்பத்தியாகி எவ்வளோ பேர் இறந்திருக்காங்க. இதனால் சுகாதாரக்கேடு எந்த அளவுக்கு இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கும் அதன் மூலியமாக சுகாதாரக்கேடுகள் எந்த அளவுக்கு உருவாகுது. அதையெல்லாம் நம்ம தெளிவாக உணர்ந்து இனிமேல் வருகின்ற நேரங்களில் வருகின்ற காலங்களில் அந்த பாத்ரூமை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். கழிவறைகள் ரொம்ப கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதை வருகின்ற காலங்களில் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் சரிவர யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத ஒரு கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கின்ற காலங்களில் அன்னைக்கு இலைமறை காயாக நாம் போயிட்டு இருந்தோம் வந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு இருக்கின்ற காலங்களில் அப்படிலாம் இருக்க முடியாது. அது ஒரு அநாகரிகமான ஒரு செயலாகத்தான் இருக்கு கழிவறைகள். கிராமப்புறங்களில் வேணா நீங்க ஒரு சில வீடுகளில் கழிவறை இருந்தால் அது என்னத்தை யூஸ் பண்ணணும், அதுக்கு தண்ணி கொண்டு போகணும், அதை சுத்தப்படுத்தணும் அப்படின்றது மாதிரி இருக்குங்க. ஆனால் அதன் மூலியமாக உருவாகக்கூடிய விளைவுகள், அதனுடைய தீமைகள், அதன் மூலியமாக உருவாகக்கூடிய நோய்கள் அது எண்ணிலடங்காது. அது யாருக்கு? குழந்தைகளுக்கும் பாதிக்குது, பெரியவர்களுக்கு பாதிக்குது, நம்மளுக்கு பாதிக்குது. ஒரு ஆள் செய்யக்கூடிய தவறுகள் ஒட்டுமொத்த கிராமமே பாதிக்குது. அதன் மூலியமாக மழை காலங்களில் நோய்கள் கணக்கில் அடங்காத நோய்கள் உருவாகுது. அப்போ நாம் தெள்ள தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக நாம் சிந்திச்சு அந்த கழிவறைகளை பயன்படுத்த வேண்டும். கழிவறை இல்லைன்னா உடனடியாக பஞ்சாயத்தில் சொல்லி உடனடியாக அதுக்கான தீர்வுகளை, அவர்களுக்கான உதவிகளை பஞ்சாயத்தே கட்டி கொடுத்தாலும் சரி, அவங்களே கட்டிக்கிட்டாலும் சரி, அதுக்கான நிதியை அரசு மூலியமாக உடனடியாக கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்து அது அலர்ட் ஆயிரும். ஒரு மாசத்துக்கு அலர்ட் ஆயிடும். யார் யார் கழிவறைகள் இல்லையோ அதை எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க. அப்பதான் தெரியும். யார் யார் வீட்டுல கழிவறைகள் முன்னாடியே கொடுத்திருந்தால் கூட அது சரிவர யூஸ் பண்ணேன்னா அது சரிவர யூஸ் பண்ணுங்க. தண்ணி வசதிகள் இல்லைன்னா அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம உறுதியளித்திருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால கழிவறைகள் ஒவ்வொரு வீட்லேயும் நம்முடைய அடுப்பாங்கிற மாதிரி தான் கழிவறை இருக்க வேண்டும். அடுப்பாங்கரையை எந்த அளவுக்கு சுத்தமாக நாம் கையாளுறோமோ அதே மாதிரி கழிவறைகளையும் நாம் சுத்தமாக கையாளப்பட வேண்டும். அந்த அளவுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது ஒரு மனிதனுக்கு கழிவறை. அதை பினாயில் ஊற்றி, அதை டெட்டால் ஊற்றி, அதை கழுவி, அதை ஆயில் போட்டு ரொம்ப தெளிவாக நம்ம யூஸ் பண்ண வேண்டும். சரிங்களா? அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா அரசு மூலியமாக, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாக யார் யாருக்கு சிலிண்டர் இல்லை, இலவச சிலிண்டர், சரிங்களா, இலவச சிலிண்டர் யார் யாருக்கு இல்லை அவங்களெல்லாம் நீங்கள் உடனடியாக நம்மளை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக ஒன்றுமே கொடுக்க வேண்டாம். ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு தான். அதுவும் உங்களுக்கு இலவசமாக அந்த சிலிண்டரே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அந்த ரீஃபில் மட்டும்தான் காசு வாங்கிடுவாங்க. மற்றது சிலிண்டர்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. நிறைய பேர் அந்த சிலிண்டர் வராமல் காத்துக்கிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் எழுதி போட்டு எனக்கு ஃப்ரீ சிலிண்டர் வரல அப்படின்னு இருக்கவங்களும் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு இலவசமாக சிலிண்டர் வாங்கி தருவது எங்களுடைய கடமை. சரிங்களா? அதனால ரொம்ப முக்கியமாக நாம் இந்த 2 விஷயங்களை நாம் கண்டிப்பாக
ஆராய்ஞ்சு கழிவுநீர் மற்றும் இந்த சிலிண்டர் விஷயங்களை பஞ்சாயத்து சார்பாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கிறதுக்கு எங்களுடைய கடமையாக நாங்கள் வைத்திருக்கோம். நன்றி, வணக்கம்.